பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். ஆமீன். உங்களை பார்த்து சொல்கிறாரு. அதாவது தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும், ஒரு நெருக்கமான காலத்தில் நீங்கள் இருக்கீங்களா? இல்லை ஒரு தீங்கு உங்களை சூழ்ந்திருக்குதா? அதனால் பாதிக்கப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கலங்குறீங்களா? சத்ருவாகிய சாத்தான் எழும்பி உங்களை அழிக்கும்படி இந்த தீங்கை உண்டு பண்ணியிருக்கான். பயப்படுற சூழ்நிலையை கொண்டு வந்திருக்கிறான். இந்த மாதிரி கலங்கி நிற்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் மகனே என் மகளே, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்காக நான் யுத்தம் பண்ணி சகாயம் செய்வேன். சத்ருவாகிய சாத்தானை நான் எதிர்த்து நிற்பேன். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக பேசுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கார். இன்றைக்கு சாத்தான் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு விரோதமாக எழும்பி தீங்கு செய்து முடக்கிவிட உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் எழும்பி விட்டார். உங்கள் சத்ருவாகிய சாத்தானுக்கு விரோதமாக கர்த்தர் எழும்பிட்டார். உங்களுக்கு சகாயம் பண்ண அவர் யுத்தம் பண்ணுகிறார். இன்றையிலேருந்து ஒரு மாற்றத்தை காண்பீங்க. அவர் சிலுவையில் சாத்தானை ஜெயித்தவர். அவர் ஏன் ஜெயிக்கணும்? உங்களுக்காகவும் எனக்காகவும், என் பிள்ளைகளுக்காக நான் சத்ருவை ஜெயிப்பேன்னு சொல்லி சிலுவையில் சத்ருவை ஜெயித்தவர். உங்களுக்காக அவர் எழும்புவார். சாத்தானுக்கு விரோதமாக அவர் எழும்புவார். உங்களுக்கு சகாயம் பண்ணும்படியா யுத்தம் பண்ணி ஜெயம் தருவார். அதனால் எதை நினச்சும் பயப்படாதீங்க. நீங்கள் பயப்படுற காரியம் மாறிவிடும். சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டுவிடும். காரியங்கள் மாறுதலாய் முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த இக்கட்டான தீங்கான காலத்தில் பொல்லாத சத்ருவாகிய சாத்தான் எனக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் பண்ணுறான். நீங்கள் எனக்காக எழும்பி யுத்தம் பண்ணி சகாயம் பண்ணுகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கே நான் மாற்றத்தை காண போகிறதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். God bless you.